ராசிதான் கை ராசிதான் முகமே ராசிதான், ராசிதான் கை ராசிதான் முகமே ராசிதான். ஆத்தாடி அருமையும் பெருமையும் அறிஞ்சவ இவதான் தெரியாதா, பூச்சூடி ஓ நெனப்புல மெதப்புல இருப்பவ இவதான் புரியாதா. என்னாலும் ஏன் ஆசை மச்சானே உன் கூட தான் நான் இருப்பேன், உன் துணையாக நல்ல இணையாக என்றும் வாழ பிறந்தேனே. ராசிதான் கை ராசிதான் முகமே ராசிதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டில் வரிசையாக வந்து ஃபங்க்ஷனாக வந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபங்க்ஷன் பிளாக் தான், அண்ணியோட வளகாப்பு. ஸோ நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து அவங்களோட வளகாப்பு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷனை வந்து பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் கோயம்புத்தூரில் தான். ஸோ காலையில் 8:45 போல் வந்து ஈரோட்லேருந்து வந்து கிளம்பிட்டோம். நான், ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் அப்பா, அம்மா, பாப்பா, அப்புறம் என் தங்கச்சியோட மாமியார் எல்லாருமே சேர்ந்து தான் வந்து போயிட்டுருக்கோம். இங்கிருந்து கோயம்புத்தூர் போக குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும். ஸோ ஜாலியாக எல்லாருமே பேசிகிட்டே ட்ராவல் பண்ணோம். கரெக்டாக ஒரு 11:15 11:30 போலவே வந்து கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆயாச்சு. ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோயம்புத்தூர் லக்ஷ்மி மில்ஸ் பக்கத்தில் ஆனந்தாஸ் ஹோட்டலில் இருக்க கதிர்வேல் ஹாலில் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க. பெரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டு சொந்தம். அப்பாவோட அப்பா, அதாவது எங்கள் தாத்தா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 5 பேர். அதில் வந்து ஃபஸ்ட்டு தாத்தாவோட பையன் தான் வந்து எங்கள் பெரியப்பா. இவங்க எல்லாருமே சின்ன வயசுலயே கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல தான் இவங்க எல்லாரையுமே மீட் பண்றதுக்கான சான்ஸே கிடைக்கும். சின்ன வயசுலலாம் வந்து ஆத்தா வந்து ஆனுவல் லீவ் விடும்போதெல்லாம் வந்து கூட்டிட்டு வருவாங்க அப்பப்ப. ஸோ அப்பதான் வந்து அதிகமா வந்திருப்போம். மற்றபடி கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் வந்து அதிகமா வரதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிருச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல தான் வந்து மீட் பண்ணிப்போம். ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 11 to 3 தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்களே லேட்டாக தான் வந்துட்டோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தா ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆகலை. அப்போ தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளையுமே நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வந்தாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னோட பெரியப்பா பெரியம்மா. 2 பேருமே செம்ம ஜோவியலான ஒரு டைப். அதுவுமே எங்கள் பெரியம்மா பார்த்தீங்கன்னா செம்ம ஜோவியலாக இருப்பாங்க. எப்போவுமே சிரிச்சுட்டு கலகலன்னு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போதே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து கிரியேட் ஆகும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு தாத்தாவோட பொண்ணு. பக்கத்தில் நிற்கிறவர் இவங்க பையன். அண்ட் ஹாய் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் மருமக. எனக்கு வந்து அத்தை ஆகுது. எனக்கு என்னமோ ஆமா. ஹாய் தங்க சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. ஆமா, இவங்க தான் பாத்தீங்கன்னா பெரியப்பாவோட பொண்ணு, என்னோட தங்கச்சி. குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா பாப்பாவோட பொண்ணு. பொண்ணுக்கு வந்து வீட்லயே வந்து மேக்கப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹாலுக்கு வந்து ரீச் ஆனாங்க. ஸோ வந்ததுமே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து எங்கள் பெரியப்பாவோட ஃபேமிலியில் நான் ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு பையன் அம்மா கிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும். நான் உண்மையாகவே இவங்க ஃபேமிலி பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம்.
எங்கள் பெரியப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெரியம்மா மேலே அவ்வளோ வந்து கேரிங்காக இருப்பார். அதாவது ஒருத்தவங்க வந்து நல்லா இருக்கும் போது வந்து அவங்கள பார்த்துக்கிறது வந்து வேற விஷயம். ஆனால் உண்மையாகவே அவங்க கஷ்டப்படும் போது வந்து கூட இருந்து சப்போர்ட்டிவாக எல்லா சூழ்நிலையிலையும் வந்து அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உண்மையான லவ்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த விதத்தில் வந்து அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எங்கள் பெரியப்பா தான். அவ்வளோ பாசமாக அவ்வளோ சப்போர்ட்டிவாக வந்து கூடவே இருந்து வந்து பெரியம்மா வந்து கவனிச்சிருக்காரு. ஸோ அது உண்மையாகவே பெரிய விஷயம். அதுக்கு வந்து கொஞ்சம் கூட குறையே இல்லாத அளவுக்கு தான் வந்து அண்ணா வந்து அம்மா மேலே வந்து பாசம் வச்சுருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்து ஒரு பையன் வந்து அம்மாவுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து நான் உண்மையாகவே ரசித்து பார்த்தேன். இது நான் வீடியோக்காகலாம் சொல்லலை, உண்மையாகவே என் மனசார வந்து என்ன தோணுச்சோ நான் வந்து அதை ஷேர் பண்ணுறேன். சொல்லப்போனால் நானே அப்பப்போ எங்கள் பெரியம்மாவை பார்த்து லைட்டாக பொறாமப்படுவேன், என்னடா நமக்கு இந்த மாதிரி பையன் கிடைக்கலையேன்னு. உண்மையாகவே எனக்கு வந்து பையன் பிறந்தா இந்த மாதிரி இருக்கணும்னு தான் நான் வந்து ஆசைப்படுறேன். உண்மையாகவே எங்கள் பெரியம்மா வந்து ரொம்பவே லக்கி தான். நல்ல ஹஸ்பண்ட் நல்ல பையன் வந்து கிடச்சிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து அமைஞ்சிராது. பெரியம்மாவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் ரீசனுக்காக வந்து கிறிஸ்டியனாக வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ நான் அதனால தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேபி ஷவரை வந்து பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு இருக்கா இல்லையன்றது எனக்கு தெரியல, கண்டிப்பாக எனக்கு அந்த ஃபீல் இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து நேரில் வந்து கிறிஸ்டியன் மேரேஜஸ்லாம் வந்து பார்த்தது கிடையாது. டிவியில் பார்த்ததோட சரி, நானும் சரி என் ஃபேமிலி சரி யாருமே வந்து பார்த்ததில்ல. ஸோ இவங்களோட வெட்டிங் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் பார்த்தேன். ரொம்பவே வித்தியாசமான அனுபவமாக இருந்தது எனக்கு. ஸோ அதனாலேயே இவங்களோட பேபி ஷவர் வந்து பார்க்கறதுல நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தேன். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பரமதகப்பனே, ஆண்டவரே, அளவற்று எல்லையில்லாத வானத்திற்கு பூமிக்கு நிறைந்திருக்கிற ஏராளம் தாராளமான துணிகளால் இறக்கங்களுடைய பிதாவே, உங்களுடைய இறக்கங்களால் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அருமையான சுந்தரேசன் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விவாகம் முடிந்து இவ்வளவு மாதங்கள் அவர்கள் கட்டத்திற்கு மகிழ்ச்சியாய் வாழ கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, காலங்களிலே இந்த குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக நடத்தி கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கட்டும். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்வராய் ஆண்டவராக செலுத்துகிறாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் தன்னுடைய திருவிழை, தன்னுடைய தயவு, தன்னுடைய அனுகூலங்கள் உண்டாயிருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இன்னும் சில மாதங்களிலே ஒரு அருமையான ஒரு குழந்தையை பெற்றுக் போகிறார்கள். இந்த குழந்தை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படவும் வாழ்த்தவும் நாம் வகிக்கிறோம். பைபிள்ல ஒரு பகுதி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதம் முன்பாக தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் பிறந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய தாயார் மரியாள் அந்த யோவான் ஸ்நானகனுடைய தாயை வாழ்த்தினார்கள். அப்படி வாழ்த்தும் போது யோவான் ஸ்நானகன் வயிற்றில் இருக்கும் போது, எலிசபெத் வயிற்றில் இருக்கும் போது இந்த குழந்தை துள்ளிற்று பசுத்த ஆவியினால் நிறைந்த மொழியை நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான மத்தியான வேலையில கூட இந்த கிரேட்சியை வாழ்க்கை நாம் வந்திருக்கிறோம். இந்த வேலையில வாழ்த்துகிற நேரம், இந்த வாழ்க்கை உண்மையாகவே இந்த வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு கேட்கும். ஏனென்றால் அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற வெளிநாடுகளிலே இந்த மாதிரியாக வயிற்றிலே குழந்தை 6, 7, 8 மாதங்களிலே அவர்கள் இந்த ஒரு ரூம்ல அவர்களை உட்கார வைத்து அந்த எஜுகேஷனல் சிடிஸ், ஆடியோ சிடி எல்லாம் போட்டுடுவாங்க. அவர்கள் அந்த கல்வியினுடைய சிடியை போடும் போது அந்த வயிற்றிலே வளர்கிற குழந்தையும் அந்த சத்தத்தை கேட்கும். அப்ப அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய சொல்ல, இந்த ஏபிசிடி எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இந்த டேபிள்ஸ் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா அந்த வயிற்றுல குழந்தை இருக்கும் போது அதை என்ன கேட்கிறதோ, அது என்ன அப்சர்வ் பண்ணதோ, அதன்படி தான் அதனுடைய சுபாவங்கள் இருக்கும் என்று மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு பயந்து இந்த அருமையான கிரேசியும் இந்த சுந்தரேசன் மணமகனும் காத்திருக்கும் போது அவர்கள் எப்படி என்ன சுபாவத்தோடு இருக்கிறார்களோ அதே போலதான் அந்த குழந்தை இருக்கிறார்கள். ஆகவேதான் நாங்க தற்சமம் கிறிஸ்துவின் சுபாவம் உண்டாயிருக்கிறதுன்னு அறிக்கை பண்ணுங்க. இப்ப கடவுளுடைய சுபாவம், கடவுளுடைய நற்பண்புகள் நாம் இருக்கும்போது பிறக்கிற குழந்தையும் நல்ல பண்புகளோடு
ஏனென்றால் தகப்பன் தாய் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி டபுள் மடங்கு பிள்ளை இருப்பார்கள். தகப்பன் அன்புள்ளவர்களாக அரவணைக்கிறவர்களாக இருக்கும்போது குழந்தையும் அந்த மாதிரி தகப்பன் திறமையுள்ளவர்களாக அறிவுள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக இருக்கும்போது பிறக்கிற குழந்தையும் அந்த மாதிரி டபுள் மடங்கு எல்லாம் பாசிட்டிவா இருந்தாலும் டபுள் மடங்கு இருப்பாங்க. நெகட்டிவா இருந்தாலும் பாருங்க ரொம்ப கோபம் வருது அப்படியே இருந்தாலும் பிள்ளைங்க ரொம்ப கோபம் வர்றதும் டபுள் மடங்கு இருப்பாங்க. ஆகவேதான் இந்த காலகட்டத்திலே இந்த தம்பதிகள் ரொம்ப கவனமா இருக்கணும். விசேஷமா கிறிஸ்துவின் சுபாவத்திலே, கிறிஸ்துவின் சிந்தையிலே, கிறிஸ்துவின் தாழ்மையிலே வளர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபித்து வேதம் வாசித்து விசுவாச அறிக்கை பண்ணி வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தால் பிறக்கிற குழந்தை இயேசுவின் நாமத்திலே நன்றாக பிறக்கும். ஏசாயா 66 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பிரசவிக்க செய்கிற நான் பிரசவத்தை தடுப்பேனா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவர் தாமே இந்த தேசியை அவருடைய ஆவி ஆத்மா சரத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. எந்த ஒரு குறைவில்லாதபடி அந்த பிரசவம் நிறைவாக இருக்கட்டும். இல்லாதபடி நிறைவான ஒரு குழந்தையாக, முழுமையான குழந்தையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல பண்புள்ள அன்புள்ள குழந்தையாக வாழ்த்துகிறோம். பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியைகளே நாமத்தில் வாழ்த்துகிறோம். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும், உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஃபாதர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவங்க வந்ததுமே ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வளகாப்பு வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ணா தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அவரோட ஒய்ஃப்க்கு வந்து அவரே வந்து வளையல் போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவர் வந்து கோல்டு பேங்கிள் வாங்கிட்டு வந்து அவரோட ஒய்ஃப்க்கு வந்து போட்டு விட்டாரு. ரொம்பவே அழகா இருந்தது இந்த மொமெண்ட் வந்து பார்க்கறதுக்கு. அண்ணா வந்து வளையல் போட்டதுக்கப்புறம் பெரியம்மா வந்து வளையல் போட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்பவும் போல் எல்லா வளகாப்புலையுமே வந்து நடக்கிற மாதிரி தான் சந்தனம் பூசி கைக்கு வந்து வளையல் போட்டு விட்டு பூ வச்சு பன்னீர் தூவி வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அண்ணியோட அப்பா அம்மா வந்து இவங்க தான். ஸோ அவங்க வந்து வளையல் போட்டு பொண்ணுக்கு வந்து ஒரு செயின் வந்து போட்டு விட்டாங்க. அண்ணாவோட தங்கச்சி வந்து வளையல் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பொண்ணோட தங்கச்சி வந்து வளையல் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா அப்படியே வந்து வரிசையா முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒருத்தரா வந்து வளையல் போட்டாங்க.
மச்சானே உன் கூடதான் நான் இருப்பேன் உன் துணையாக நல்ல இணையாக என்றும் வாழ பிறந்தேனே ராசிதான் கை ராசிதான் உன் முகமே ராசிதான் கையன்றே செங்காந்தல் மலரே நீ சொன்னால் நான் நம்பவோ கையன்றே செவ்வாழை இணைகளை நீ சொன்னால் நான் நம்பிவிடவோ மை கொஞ்சம் பொய் கொஞ்சம் கண்ணுக்குள் நீ கொண்டு வருவாய் காலத்தான் மூவாத உயர்த்தம் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது சந்தத்தில் மாறாத நடையோடு என் முன்னே யார் வந்தது தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது இவர் தான் என்னோட மாமா. நாங்கள் வந்து இங்கே வளையலெல்லாம் போட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே பார்த்தேன் இவங்க 2 பேரும் இங்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து மாமாவோட அம்மா, அவங்களோட அக்கா 2 பேரும். கரெக்டாக சாப்பிடும் போது எல்லாமே நான் வரேன். ஹாய் சொல்லு. எங்கேயாவது வந்து வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து நான் வந்து பாப்பாவை பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியமே இல்லை. ஹஸ்பண்டே வந்து பாப்பாவை வந்து பார்த்துக்கோங்க. அதுவும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் நான் வந்து அவளை கண்டுக்கவே மாட்டேன். அவள் பாட்டுக்கு என்னமோ பண்ணட்டுன்னு விட்டுருவேன். ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவளை பார்த்துக்குவாங்க. சாப்பிட வைக்கிறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவளை பார்த்துக்கிட்டு எல்லாமே வந்து அவளுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னா, அப்படி இல்லைனா வெளியில் எங்கேயாவது போனோன்னா அந்த மாதிரி டைம்லலாம் நான் வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்துப்பேன். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சாச்சு. ஸோ வந்ததே மெயின் வேலையே வந்து நமக்கு பிடிச்சதை வந்து சாப்பிட்றது தான். அதுவும் வந்து வளகாப்பு சாப்பாடு. நான் வேற தொடர்ந்து 2 நாளாக வந்து வளகாப்பு சாப்பாடாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு திருப்தியாக வந்து அந்த அன்னைக்கு வந்து சாப்பிட்டேன். லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்தோம். ஸோ ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு எல்லாருமே கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருந்துட்டு வந்து கிளம்பியாச்சு. பக்கத்தில் தான் வந்து லூலு மால் இருக்குது. ஸோ போகலான்னு வந்து ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். போகவே முடியல. ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டே போக வரதாங்க. இன்னைக்கு வந்து பக்கத்துலேயே வந்து இருந்ததுனால இன்னைக்கு கண்டிப்பாக போயிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே லூலு மால் போகலான்னு வந்தாச்சு. லூலு மால் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். என் தங்கச்சி கூட வந்து சொல்லியிருக்கா, துபாயில் வந்து அது பெரிய மால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும் வாங்குறதுக்கு. சுற்றி பார்க்கறதுக்கே நாள் பத்தாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. ஸோ நான் அந்த மாதிரி தான் நினச்சேன். இங்கே இருக்க லூலு மாலுமே அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹைப் கொடுத்தா இப்படி இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. மால்னு சொல்கிற அளவுக்கு வந்து இல்லை. எனக்கு தெரிஞ்ச சூப்பர் மார்க்கெட்டை கொஞ்சம் ஹைப் பண்ணி காமிச்சா இப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது லூலு மால்னு கூட போடல, லூலு ஹைப்பர் மார்க்கெட்னு தான் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஷாப்பிங் பண்ற ஐடியால வரல, வந்து பார்க்கலாம் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது தேவைன்னா அந்த ஐட்டம்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்ததே மெயினா. நான் பார்த்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஐட்டம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. பட் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கல. நான் வந்து எதிர்பார்த்தது வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கல. இருக்கிற ஐட்டம் வந்து நம்ம நினச்சது வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணி நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து வெரைட்டிஸ் வந்து இருக்கிற ஐட்டம்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்லிப்பர் வாங்கலான்னு தான் வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா லேடிஸ்க்கு ஸ்லிப்பரே இல்லையா, ஒன்லி மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கு மட்டும்தான் வந்து ஆப்ஷன் இருக்காமா. இங்கேயுமே நான் பார்த்த வரைக்குமே வந்து ப்ரைஸுமே நிறைய ஐட்டம்ஸில் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே நான் பார்க்கல. நான் பார்த்த ஐட்டம்ஸில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் வந்து தெரிஞ்சுது.
கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் இந்த செக்ஷனுக்கு வந்தோம். இந்த மால்லையே இந்த செக்ஷன் தான் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. முக்கியமாக ஒரு சில ஆன்லைன் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்தேன். அதே மாதிரி இந்த பாத்திரம்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு ஆன்லைனை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து இதெல்லாமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ காட்டுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்தது. நான் இது வரைக்கும் ஆன்லைனில் வந்து பார்க்கல. ஸோ எனக்கு அதெல்லாமே பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இந்த ஃப்ரை பேன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்க அவ்வளோ நீட்டான ஒரு ஃபினிஷிங்கோட இருந்தது. அதே மாதிரி கிளாஸ் ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. நல்லா ஏர் டைட்டாகவும் இருந்துச்சு. மற்றதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்த மாதிரி வந்து தோணுச்சு எனக்கு பார்த்தோம். ஆனால் எந்த பொருள் எடுத்தாலுமே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள், ஃபோர்க்கு, ஸ்பூன்ஸு, கத்தி எல்லாத்துக்குமே நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. கிளாத் பேக் மாதிரியே கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரைஸ் வந்து 499 வந்து போட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து இது ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஃபேன்சி ஐட்டம் சைடு வந்தோம். இதுலேயுமே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க. பட் இது வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. நம்ம வந்து வெளியிலலாம் ஜெமிக்கு வந்து 60 rupees 100 rupeesக்கே வாங்கிடுவோம். இங்கே வந்து கலெக்ஷன் வந்து அழகாக இருந்தது. ஆனால் வந்து ஒரு ஜெமிக்கு வந்து 500 rupees வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வந்து தெரியல. ஃபேன்சி செக்ஷன் வந்து பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சும்மா தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்து மெயினாக பார்த்ததே வந்து கிச்சன் செக்ஷனும் அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் ஏதாவது வாங்கலாமான்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்பேக் செக்ஷன், அதுக்கப்புறம் ஃபேன்சி செக்ஷன் தான் வந்து போனேன். மற்றபடி வேறு எங்கேயுமே போகல. ஏன்னா நம்ம அதை வாங்க போகிறதில்ல, சும்மா பார்த்து ஒன்றும் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்கெல்லாம் வந்து நான் போகலை. இங்கேயே வந்து கிராசரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் உள்ளே வந்து ஹோட்டலும் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரே பிளேஸில் வந்து இருக்குது. நானும் அம்மாவும் ஏதாவது காஸ்மெட்டிக்ஸ் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தோம். மெயினாக வந்து காஜல் பார்க்கலான்னு தான் வந்தேன். ஸோ வந்ததுமே இந்த ப்ளம் பிராண்ட் வந்து பார்த்தேன். நிறைய லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கிளாசி லிப்ஸ்டிக் வந்து ட்ரை பண்ணலாம்னு நினச்சேன். எனக்கும் ரொம்ப நாளாக போடணும்னு ரொம்ப ஆசை. என்னோட லிப் கலர்லேயே வந்து ஷேட்ஸ் வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து 4-5 ஷேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஒரு கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணலான்னு வந்து போட்டு காமிச்சாங்க. எனக்கு வந்து போட்டதுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. பட் இருந்தாலும் இன்னுமே வந்து அந்த லிப்ஸ்டிக் போட்டதே தெரியாத மாதிரி ஒரு கலர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் லிப்ஸ்டிக் வாங்காமல் காஜல் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஃபுட் வெரைட்டிஸ் வந்து வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஸ்வீட்ஸ்ன்னு அவ்வளோ வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து சிக்கன் மட்டும் வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், இதோட வந்து இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட டே டு டே லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.